இலங்கையில அதிகமா பயன்படுத்தப்படுற சிங்கள மொழி அழிய போற ஒரு மொழியா? உலக மக்கள் தொகையோட ஒப்பிடும் போது சிங்கள மொழி பேசுற மக்கள் குறைவா இருக்குதுதான் காரணமா? என்னன்னு பாத்துடலாமா? இலங்கையில வாழ்ற பெரும்பான்மையான மக்களான சிங்களவர்களால பேசப்படுற மொழி சிங்களம். இந்த மொழி முன்ன காலத்துல இளவரசர் விஜயன் இலங்கைக்கு வந்த நேரம் தோன்றியதா சொல்லப்படுது. அந்த காலத்துல இருந்து வந்த சிங்கள மொழி இப்போ வரைக்கும் சில மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்கு. சிங்கள சொற்கள் இனிமே அழியப்படாதுன்ற மாதிரி ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதியில சிங்கள சொற்கள் இப்போ சேர்க்கப்பட்டிருக்கு. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி உலகத்திலேயே மிகவும் மதிக்கப்படுற சொற்களை கொண்ட ஒரு அகராதி. 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட சொற்களோட பொருள், வரலாறு, பயன்பாடு எல்லாமே போடப்பட்டிருக்கும். அப்படி இலங்கையில பயன்படுத்துற சிங்கள மொழிகளோட சொற்கள் என்னென்னு போட்டிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். பல தனித்துவமான இலங்கை சொற்களை சேர்த்திருக்கிறாங்க. அதுல முக்கியமானதுதான் அஸ்வெதுமைஸ். நெல் அறுவடைக்காக நிலத்தை தயார் செய்யற குறிக்கிற ஒரு சிங்கள சொல் தான் இது. அடுத்ததா கொத்து ரொட்டி. வெட்டப்பட்ட ரொட்டி, இறைச்சி, காய்கறிகள், மசாலான்னு கலந்து செய்யப்படுற சாலையோர உணவுன்னு சொல்லப்படுது. அடுத்ததா மெல்லும். தேங்காயும் மசாலாவும் கலந்து சுருட்டி செய்யப்படுற ஒரு கீரை உணவு. அப்புறமா கிரிப. தமிழ்ல இத பால் சோறுன்னு சொல்லுவாங்க. இலங்கையில சமையல் மரபை பிரதிபலிக்கிற வகையில அகராதியில சேர்க்கப்பட்டிருக்கு. அவுர்து. இது சிங்களம் மற்றும் தமிழ் புத்தாண்டாகவும் உணவு பழக்க வழக்கங்கள், விளையாட்டுகள் மூலமா கொண்டாடப்படுற ஒரு இலங்கையோட கலாச்சார விழாவா குறிக்குது. அடுத்ததா வட்டலப்பன். இஸ்லாமியர்களோட முக்கிய உணவா இது கருதப்படுது. சிங்கள துள்ளிசையான பைலா போர்த்துகீஸ் தாக்கம் கொண்ட ஒரு ஓய்வில்லாம நடன இசைய இது குறிக்குது. பப்பரே. கிரிக்கெட் விளையாட்டுகள்ல பரவலா இசைக்கப்படுற ஒரு பேண்ட் இசை தான் இது. வளவ. இலங்கையில நில அளவையுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான மரபணி வீடுன்னு சொல்லப்படுது. அடுத்ததா ஒசரி. இது சிங்கள பெண்கள் அணியும் தனித்துவமான மடிப்புகளை கொண்ட பாரம்பரிய புடவைய குறிக்குது. அப்புறம் என்ன, இனிமே யாரும் மில்க் ரைஸ்னு சொல்ல தேவையில்ல, கிரிபத்னே சொல்லுங்க.